அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செலின்ராய். நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய பேருக்கு பைபிளில் படித்த பல விஷயங்கள் ஞாபகம் வந்திருக்கும். சின்ன வயசில் வந்து நம்மளுடைய மனசில் பதிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு மனசில் நல்லா பதிஞ்ச சில விஷயம் என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு ஜீசஸ் போகிறாரு. அப்போ வந்து அங்கே வணிக கூடங்கள், அதாவது நிறைய பேர் அங்கே வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து கடை எல்லாம் வச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம பொதுவாக என்ன படிச்சிருப்போம், தெய்வங்கள்லாம் வந்து அப்படியே ரொம்ப அமைதியானவங்க, அப்படி சாந்த சுரூபிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆனால் சிவனை பற்றி பேசுகிறப்ப சிவனுடைய கோரத்தாண்டவம் அதெல்லாமே வந்து நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புனிதமான இடத்த நீங்கள் வந்து வணிகக்கூடம் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சர்ச்சுங்கிறது வந்து உங்களுக்கு வழிபடுற ஒரு இடம், இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வியாபாரமாக்காதீங்க அப்படின்னு கோபமாக சொல்லி அந்த பொருட்களை எல்லாம் வந்து அவர் தட்டி விடுறாரு. இது வந்து நம்ம படிச்சிருப்போம் பைபிளில். அதனால தான் இயேசுவை ஒரு தெய்வம் அப்படிங்கிறத விட அவர் ஒரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சர்ச்சில் நல்லா ஒழுங்காக படித்த ஃபாதர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் கேட்டு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை வந்து புரட்சியாளர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து தப்பு யார் செஞ்சாலுமே வந்து அவர் தட்டி கேட்டார். அது யாருக்குமே பயப்படாமல் தப்பு செய்கிறவங்க, நீங்கள் தப்பு செய்கிறவங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறது அப்படிங்கிற ஒரு குணம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்கிட்ட இருந்தது. நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு போகிறோம், சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய பைபிள் படிக்கிறோம், பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறோம், மாஸ் பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு அந்த தைரியம், தப்பு நடந்தால் தட்டி கேட்குற தைரியம் வந்தது? அப்படி வந்ததுனா தான் நம்ம வந்து உண்மையான கிறிஸ்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுலேயே வந்து நமக்கு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு உணர்த்தினவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை நிம்மதியாக வாழ விட்டாங்க. அவரை வந்து நிம்மதியாக வாழ விட்டிங்களா? அடித்து சிலுவையில் ஏற்றி நெத்தியில் வந்து முள்ளு முடி சூட்டி, நீ என்ன பெரிய ராஜாவா அப்படின்லாம் நக்கல் அடிச்சு அப்படிலாம் பண்ணி தானே வந்து சாவடிச்சாங்க. கிங், அந்த அரசர் பிலாத்து அப்படின்னு வந்து நம்ம பைபிளில் படிச்சிருப்போம். அவர் என்ன பண்ணாரு? இவங்களோட டார்ச்சர்லாம் தாங்க முடியாமல் ஜீசஸ்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறப்ப அவரால் வந்து எந்த டெசிஷனுமே எடுக்க முடியாத சமயத்தில் அவரை வந்து ஜீசஸ் அதை சிலுவையில் அரைஞ்சு கொல்லுங்க அப்படிங்கிற கட்டளை இடுறாரு. ஆனால் பயம், நம்ம இன்னைக்கு தப்பு பண்ணோன்னா நாளைக்கு நமக்கு கண்டிப்பாக தப்பு நடக்குங்கிற ஒரு பயம் வந்து பிலாத்துக்கு இருந்ததுனால தான் கை கழுவுறாரு. இந்த பாவத்துக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவுறாரு. அதை எத்தனை பேர் வந்து நம்ம கவனிச்சிருக்கோம்? ஜீசஸ் அப்படி வந்து கெட்ட விஷயங்கள் வந்து என்ன சொன்னார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 10 கட்டளைகள், அந்த 10 கட்டளைகளில் 8 கட்டளைகளை இப்போ நான் இங்கே காட்டுறேங்க. பைபிளில் யாத்ராகமத்தில் இருக்குது. ரெஃபரன்ஸ் வேணும்னா ஒரு பைபிள் வாங்கி படித்து அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லைனா கூகுளில் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லைனா 10 கட்டளைகள் பை ஜீசஸ் கிரைஸ்ட்னு தட்டுங்க, அதெல்லாம் வரும். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னா, கடவுளோட பேரை, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுளோட பேரை வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. கடவுளோட, அதாவது நம்ம என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கிட்டு ஆனால் இந்த விஷயம்லாம் செஞ்சுட்டா நமக்கு வந்து கடவுள் நல்லது செய்வார். இப்போ சிம்பிளாக சொல்கிறேங்க. இப்போ வந்து நான் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு பெசநகர் சர்ச்சில் போயிட்டு ஒரு உண்டியலில் காசு போட்டுட்டா கடவுளுக்கு நம்ம லஞ்சம் கொடுத்துட்டோம்ல, கடவுள் வந்து நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாருல்ல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பார்த்தீங்களா? கடவுள் என்ன அவ்வளோ லூஸா? இதை நான் சொல்லலைங்க, செலின்ராய் சொல்லலை. 10 கட்டளைகளில் மலை பிரசங்கத்தில் ஜீசஸ் சொன்ன விஷயத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறது. இப்போ வந்து ஒரு கடவுள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, இல்லை எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னா, அதை வந்து நான் என் மனசுக்காக செய்யணும், என் மன நிம்மதிக்காக நான் ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஒரு கடவுளுடைய திருநாமத்தை நம்ம வந்து சில பர்பஸ்க்காக, சில உள்நோக்கங்களுக்காக நம்ம வந்து அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் 10 கட்டளைகள் இந்த 3வது கட்டளை சொல்லுது. அடுத்த கட்டளை பார்க்கலாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிப்பாயாக. அது வந்து விடுமுறை நாட்கள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இதுவும் வந்து பைபிள் கிளாஸ்ல எனக்கு கிளாஸ் எடுத்த ஃபாதர்ல ஒருத்தர் வந்து சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? விடுமுறை நாட்களில் மட்டும் கிடையாது. நம்ம ஓய்வா எப்பெல்லாம் இருக்கிறோமோ, நம்மளுடைய ஓய்வு காலத்திலையும் இல்லை வந்து கடைசி காலத்திலையும் எப்பெல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறோமோ, ஓய்வாக இருக்கிறோமோ, அந்த எல்லா சமயத்தையும் சந்தோஷமாக யூஸ்ஃபுல்லாக ஏதாவது செய்யி, நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. இந்த அடுத்தவனை பற்றி
என்ன பேசலாம், தேவையில்லாத விஷயம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரிலாம் உங்களோட மூளையை வந்து கெட்ட விஷயங்களை நெகட்டிவான விஷயங்களை வந்து செலுத்திட்டு இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல விஷயங்களை பண்ணிவிட்டு உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன சமைக்கலாம், எதுனா நல்ல விஷயங்கள் பேசலாம், அந்த மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழுங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னா நம்மளுடைய வயசான அப்பா அம்மா நம்மளை வந்து சின்ன வயசில் நல்லபடியாக வளர்த்துருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அவங்கள நீ சம்பாதிக்கிற காலத்தில் நல்லா கவனிச்சுக்கோ. உங்ககிட்ட காசு இருக்கிறப்ப நீ வந்து அவங்கள கூட வச்சு நல்லா பார்த்துக்கோ. சின்ன வயசில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி தந்திருப்பாங்கல்ல, ஒழுங்காக யோசி, சுய ஒழுக்கத்தோட வாழு, காசுக்காக எச்சத்தனமான வேலைகள் எல்லாம் பண்ணாத, இந்த மாதிரிலாம் சொல்லி வளர்த்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நிலைமையில நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு அர்த்தம். அது வந்து கனம் பண்ணுவாயாக அப்படின்னா என்னன்னா, உங்களோட பெற்றவங்க உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி வளர்த்துருந்தாருன்னா நீங்கள் வந்து நல்ல விஷயம் பண்ணுறப்ப நீங்கள் வந்து சுயமரியாதையோடு இருக்கிறப்ப உங்களை பார்த்து பெருமைப்படணும். அதுதான் அந்த மாதிரி நடந்துக்குங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லலைங்க, ஜீசஸ் 10 கட்டளைகளில் சொல்லியிருக்கிறார். அடுத்தது, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, திருடுறது, பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இது வந்து அப்படி கூசாம இதுனா கிடைக்குது, ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா அடுத்தவங்களை பற்றினா ஒரு பொய் சாட்சி சொல்கிறது, பொய்யான விஷயங்களை வந்து அடுத்தவங்களுக்கு எதிராக வந்து திருப்புறது, இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு 10 கட்டளைகளில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக அப்படின்னா அடுத்தவங்களோட சொத்தெல்லாம் வந்து நம்ம ஆட்டை போட நினைக்கிறது, அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னா அதை கெடுத்து நம்ம எதுனா ஆட்டை போட முடியுமா, அந்த பேரை கெடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது, இதெல்லாமே அதில் அடங்கும் தான். இதெல்லாமே வந்து பாவம் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு நீங்கள் ஜீசஸ் என்ன பண்ணாங்க, அடித்து சிறுவேளை தொங்க விட்டாங்க. சரியா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது பைபிளில் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல், மறுவாழ்வு, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னது. அதுக்கும் அவர் என்ன பதில் சொன்னார், என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து பைபிளில் இருக்குது, மலை பிரசங்கத்திலேயே இருக்குது, படித்து பாருங்க. என்ன கேட்குறாங்கன்னா சீடர்கள் வந்து, எங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையை பற்றி இப்போ சொல்லி கொடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து மறுவாழ்வு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னதுக்கு ஜீசஸ் பதில் சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? என்ன சொன்னாருன்னா, அவர் ரொம்ப உஷாரான ஆளாக இருந்திருக்கிறாருங்க. அதனால வெறுத்து போய் உங்களுக்கெல்லாம் வந்து நல்ல விஷயம் சொல்லி என்னத்துக்கு நீங்களாம் வந்து விளங்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தொனியில், இவ்வாழ்வை பற்றி நான் சொன்னதை கேட்கறதுக்கே உங்களால் முடியல, இதில் நீ மறுவாழ்வை வேற பற்றி கேட்குறீங்களா அப்படின்னு வெறுத்து போய் கேட்டிருக்கிறார். இந்த 10 கட்டளைகள் சொன்ன அதே விஷயங்களை தானாங்க நம்மளுடைய தமிழ் பழமொழிகளும் சொல்லுது. இந்த இதுக்கு பதில் சொல்லுங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், விதை ஒன்று போட்டா சொர ஒன்னா முளைக்கும், தன் வினை தன்னை சுடும், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இதெல்லாமே வந்து நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் சொல்லி கொடுத்து தானே நம்மளை வளர்த்தாங்க. அதனால தான் நாங்கள் தப்பு செய்யாமல் வளர்ந்துருக்கோம். ஒரு குழந்தை வந்து ஒழுக்கமாக சுயமரியாதையோட சுய ஒழுக்கத்தோட இருக்குதுன்னா இந்த விஷயம்லாம் வந்து அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இனிமேல் நம்ம மாதிரி சொல்லி கொடுக்கலாம். 10 கட்டளைகளை கூட நம்ம வந்து பைபிள் கிளாஸில் கேட்குறப்ப 10 கட்டளைகள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நமக்கு என்ன சொல்லி தந்தாங்க பைபிள் கிளாஸில்? இது கிறிஸ்டியன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பைபிள் கிளாஸில்? இதெல்லாம் நீ செய்யாத, அப்படி செஞ்சேன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லி தந்தாங்கல்ல. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் சாமர்த்தியம்னு எதை தெரியுமா நினைக்கிறாங்க? நம்ம வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணா பொய் சொல்லலாம், நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணா செஞ்சுக்கலாம், ரைட்ஸாக நம்ம நடந்துக்கலாம். அதாவது நம்ம வந்து வெளியில் வந்து ரொம்ப நல்லவங்கள மாதிரியும் ரொம்ப இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுற மாதிரியும் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு, ஆனால் உள்ளுக்குள்ள வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நீங்க மனுஷங்க கிட்ட பழகிறப்ப நம்ம தயவு செஞ்சு, நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலும் சொல்றது இதுதான், மனுஷங்க கிட்ட பழகிறப்ப அவங்க வெளியில பேசுற கொள்கைகள், அவங்க வந்து வெளியில வந்து அப்படியே இனிக்கே நம்ம கிட்ட வந்து பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்பி எடை போடாதீங்க. எல்லாமே வந்து கடைசியில் இந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தாங்க வந்து விலை போறாங்க. அந்த மாதிரியான மனிதர்கள் தான் வந்து இந்த சொசைட்டில வந்து நிறைய இருக்கிறாங்க. ஒருத்தர் மேல கூட வந்து நமக்கு வந்து நல்லவங்க அப்படிங்கிற வந்து நம்பிக்கையே வந்து வராம போறதுக்கு காரணமே வந்து இதுதான். இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறது, புறம் பேசுறது, அதை ஏன் 10 கட்டளையில் சேர்க்கல அப்படிங்கிறது தெரியல. நம்ம வந்து சில பேர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள நம்புவோம், அவங்க வந்து நல்ல கொள்கைகளோடு இருக்கிறவங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நம்பி பேசுவோம். அவங்களும் நம்ம கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய அப்படி சமூகம் குறித்த விஷயம்லாம் வந்து கொந்தளிச்சு போய் பேசியிருப்பாங்க. ஆனால் பின்னாடி போய் நீங்கள் வந்து அது உங்களோட ஆதாயத்துக்காக அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, அதை வந்து திருச்சி சொல்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு மோசமான ஒரு மனநிலை உடைய மனிதர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க.
அதே மாதிரி நல்லவங்க கெட்டவங்கிறதெல்லாம் தனிப்பட்ட நபர்கள் சார்ந்ததுங்க. ஆம்பளைங்களாம் கெட்டவங்க, பொம்பளைங்களாம் நல்லவங்க, இல்லைனா வந்து அப்படியே மாற்றி பொம்பளைங்கெல்லாம் கெட்டவங்க, ஆம்பளைங்களாம் நல்லவங்க, அப்படிலாம் கிடையாது. தனிநபர் சார்ந்த விஷயம். எந்த மதத்துலேயும் நல்லவனும் இருக்கலாம், கெட்டவனும் இருக்கலாம். எந்த ஜாதிலையும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். எந்த ஜெண்டர்லையும் நல்லவனும் இருப்பான், கெட்டவங்களும் இருப்பான். அதை வந்து அவங்க கூட பழகிறப்பவே அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு இந்த மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவங்க கிட்ட எல்லாம் வந்து முதலையே வந்து அவங்களை அவாய்ட் பண்ணிடுறது தான் ரொம்ப நல்லது. அதுக்கான அவேர்னஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து கற்றுக்கணும். மனுஷங்களை எடை போடுறதுக்கு உங்களுக்கு உதவும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வந்து அவங்க கெட்டவங்களா இருக்கிறாங்களே அப்படிங்கிறத விட, ஐயோ இவங்களை வந்து இவங்க நல்லவங்களா இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல, நம்ம எப்படி நினச்சோமோ அதே மாதிரி இவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, அந்த அவங்களுடைய அந்த கெட்டவங்க தான் அவங்க அப்படிங்கிற அந்த இமேஜை வந்து நம்மளால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அதுதான் வந்து இப்போ எனக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு பிரச்சனையே அதுதாச்சு. இவங்க ஏன் நம்ம எவ்வளோ நல்லவங்கன்னு நினச்சோமே, நம்ம நினச்சது தப்பாக போச்சு அப்படிங்கிற ஒரு அந்த கஷ்டம் தான் இருக்கும். வேறு என்ன வேணால் நீ வந்து பேசிக்கோ, வேறு என்ன வேணால் வந்து நீ பண்ணிக்கோ, அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ நல்லவளாக இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிறது வந்து தோணுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெரிய நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, யாரையுமே வந்து நல்லவங்கன்னு நம்பாதீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்துடுறது நல்லது. நல்லவங்கன்னு நம்ம வந்து நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கெட்டவங்கன்னு தெரிய வரதை விட, ஆரம்பத்திலேருந்தே வந்து இவங்க கெட்டவங்க தான் அப்படின்னு ஒரு முடிவோடவே இருங்க. அந்த மாதிரியான வெளியில் அவங்க பேசுகிற கொள்கைகள் எல்லாம் நம்பி நீங்கள் வந்து யாரையுமே வந்து நம்பிடாதீங்க. ஒருத்தர் கூட நம்ம பழகுறோம் அப்படின்னா, இல்லை ஒருத்தரோட வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் டீலிங்ஸில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்கன்னா, அவங்களுடைய கொள்கையும் உங்களுடைய கொள்கையும் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியம்லாம் எதுவுமே இல்லை. அப்படி இல்லை, உன்னோட கருத்துக்கு வந்து நான் மாற்று கருத்து சொன்னேன்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிறது ஒரு அராஜகமான விஷயம் இல்லை. அது கரெக்டாக என்ன நினைக்கிறாங்க மனுஷங்க பொதுவாக அப்படின்னா, நம்ம இந்த திணிப்பு வந்து பயங்கரமாக இருக்குதுங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த திணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக இருக்குது. எனக்கு சாப்பிட்றதுல ஒரு விஷயம் பிடிக்கும், உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் பிடிக்கும்னா அப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரவே கூடாதா? இது என்ன கதையாக இருக்குது? யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி தானங்க இருக்குது நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம். நமக்கு வந்து பொதுவான கருத்துக்கள், பொதுவாக உண்மையிலேயே இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு யாராவது நினச்சி ஒரு தொழிலோ ஒரு பிஸ்னஸோ பண்ணாங்க அப்படின்னா, அவங்க யாரும் என்ன மாதிரியான வார்த்தைகள் சொன்னால் இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. இதில் வந்து ஈகோ பார்க்குறது, ப்ரெஸ்டீஜ் பார்க்குறது, இந்த மாதிரி வந்து உங்கள் கருத்துக்கு மாற்று கருத்து வந்து யாராவது பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை தர்றது கிடையாது. வேலை நீ தராமல் போ, அது கூட பிரச்சனை கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் பேசி திணிக்கிறது இதெல்லாமே வந்து தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலையா? இது நீங்கள் மனுஷங்களை மதிக்கலை, இது மனுஷங்களோட உணர்வுகளையே வந்து நீங்கள் மதிக்காத அளவுக்கு தானே இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சமத்துவத்தை எல்லாம் வந்து பற்றி பேசுகிறீங்க? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயங்களோ, இல்லை ஒரு பெண்களை வந்து காயப்படுத்தாமல் இருக்கணும், இல்லை அந்த மாதிரியான எந்த விதமான விஷயமே இல்லையே. எந்த விதமான நல்ல விஷயங்களுமே இல்லாமல் நீங்கள் வெளியில் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து அகெயின்ஸ்டான விஷயங்களை தானே பண்ணுறீங்க. மனுஷங்களுக்கு சுய சிந்தனை, சுய கருத்து இதெல்லாம் இருக்கவே கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே கேட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய சித்தாந்தமா? திரும்பவும் சொல்கிறேன், இந்த மலை பிரசங்கம், இந்த 10 கட்டளைகள், நல்ல விஷயங்கள் இதெல்லாமே வந்து சொல்லித்தந்த எல்லா மதத்தினருக்கும், நீங்கள் வந்து ரெசரக்ஷன் சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டியில் சொல்கிறாங்க, இஸ்லாமத்தில் எடுத்து பாருங்கள், வெப்சைட் எடுத்து பாருங்கள், இன்டர்நெட்டில் வளசி ஆரம்பிப்பாங்களே டீடுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த உலக ரீதியாக மட்டுமே வந்து எப்போவுமே யோசிச்சுட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப தைரியமாக தவறுகளை வந்து செய்கிறாங்க. என்னென்னா, நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னா எதுவுமே நடக்காது, நம்மக்கிட்ட காசு இருக்குது, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்ம தப்பு செஞ்சிட்டா நமக்கு ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் தவறான மனிதர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியுங்க. அது வந்து நிச்சயம். ஆனால் ஒவ்வொரு தவறும் நீங்கள் செய்கிறப்பவும் அது உங்களுடைய சாமர்த்தியம்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கான பதிலடி வந்து உங்களுக்கு வந்து இயற்கையே கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு அது தெரியும். அதனால் தவறு செய்யாதீங்க. நீங்கள் வந்து நல்ல கொள்கைகளை பரப்புங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. தப்பான விஷயங்களை வந்து பண்ணுறது, அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான தவறெல்லாம் வந்து உங்களுடைய சாமர்த்தியம், நீங்கள் ஜெயிச்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்தில் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அது வந்து சரி கிடையாது. குறிப்பாக பெண்கள் அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறப்ப தான் என்ன சொல்கிறதுனே தெரில. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறேன். டாடா பை பை, see you and take care.